வணக்கம், என் பேர் விஜயாதித்யா. நான் 10th ஸ்டாண்டர்ட் பாரதிய ஜெயலலிதா ஸ்கூல் வரவநேரி சேலத்தில் படிக்கிறேன். கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்னா பேக் வெயிட். இந்த பேக் வெயிட்ன்றது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறது. அது எங்கள் ஷோல்டர்ஸையும் நெக்கையும் எஃபெக்ட் ஆகிறதுனால எங்களுக்கு டயர்ட்னஸும் எனர்ஜிலெஸ்ஸும் ஆகுது. அதை தடுக்கிறதுக்கோசரம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேக் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பேக் எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆர்டினரி பேக்கோட இதில் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவும் வெயிட் கம்மி பண்ணுற ஏஜென்ட்ஸும் சேர்த்துருக்கோம். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி இதுதான் எங்கள் பேக்கோட மாடல். இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வெயிட்டை கம்மி பண்ணுற ஏஜென்ட்ஸ் இந்த பேடல்ஸும் இந்த பெல்ட்டு இந்த டயர், இந்த மூணு தான் மெயினாக வெயிட்டை கம்மி பண்ணுற ஏஜென்ட்ஸாக இருக்குது. இந்த பேடட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஆர்டினரி பேக்கில் பேடட்ஸ் எப்படி இருக்குன்னா சன்னமாகவும் மொத்தமாகவும் இருக்கும். அது சன்னமாகவும் மொத்தமாகவும் இருக்கிறதுனால ஷோல்டரில் ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம ஷோல்டர் பெயினும் நெக் பெயினும் வரும். அதை தடுக்கிறதுக்கோசரம் நாங்கள் ஒய்டாகவும் சாஃப்டாகவும் பேடட்ஸ் வச்சுருக்கோம். அது எப்படி கவர் பண்ணணும்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால அதிக இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இன்னொன்று இந்த பெல்ட்ஸ் எதுக்குன்னா பேக் அதிகமாக வெயிட் ஆகிறது தொங்குறதுனால வெயிட் அதிகமாகுது. அதனால இந்த தொங்குறத கம்மி பண்ணுறதுக்கோசரம் இந்த பெல்ட்ஸ் எப்படி வேலை செய்யணும்னா, இந்த பெல்ட் எடுத்து இந்த ஷோல்டர் பேடட்ஸில் இந்த கொக்கி மாதிரி ஊப் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் ஊப் பண்ணிக்கலாம். ஊப் பண்ணுறதுனால பேக் இப்படி தொங்குறத தடுத்து நேராக நிற்க வைக்கும். அதனால பேக்கோட வெயிட்டும் குறையும். இன்னொன்று இந்த டயர்ஸ் எதுக்குன்னா, இப்போ பேக் எல்லா இடத்தையும் தூக்கிட்டு போகிறத தவிர்க்கிறதுக்கோசம் இந்த டயர் சாஃப்டான சர்ஃபேஸ் லைக் இந்த டைல்ஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம பேக் எடுத்துகிட்டே போகலாம். அதனால பேக்கை தூக்கிட்டு போகிற நேரம் செலவு கம்மியாகும். மீதியெல்லாம் இந்த பேக்கில் இருக்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா, இப்போ பேக்கை ஏதாவது இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஏதோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணுமாவோ இல்லை ஃபீஸ் கட்டணுமாவோ அமௌண்ட்டை நம்ம பேக்கில் வச்சு தொலையிறதில்ல. அது தடுக்கிறதுக்கோசரம் பர்சனல் ஜிப்ஸ் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா, சப்போஸ் பேக்கை நம்ம எங்கேயாவது வைக்கும் போதோ இல்லை குமியும் போதோ அந்த அமௌண்ட்ஸ் கீழே விடுவோம். அதை தடுக்கிறதுக்கோசரம் மறைவான இடத்துல அவங்க ஜிப்ஸ் வச்சுருக்கோம். அதனால யாராவது எடுக்கவும் முடியாது. இன்னொன்று என்னன்னா, இந்த பாட்டில் வைக்கிற இடம் இது எதுக்குன்னா, இப்போ சில பேக்ஸில் பாட்டில் வைக்கிற இடம் வச்சுட்டு குமிஞ்சாவோ இல்லை கீழே வச்சாவோ பாட்டில் கீழே விழுந்து எங்கேயாவது போயிடும். அது தொலையாமல் இருக்கிறதுக்கோசரம் பாட்டில் வைக்கிற இடத்துக்கு மேலே கேப் மாதிரி ஜிப் வைக்கிற மாதிரி அது வச்சாலும் அது உள்ளேயே டைட்டாக நிற்கும். இன்னொன்று இந்த லஞ்ச் பாக்ஸ் கேரியர். இந்த நம்ம பேக்கில் அதிகமாக லஞ்ச் பாக்ஸ் வைக்கும் போது சப்போஸ் நம்ம ரொம்ப அழுத்தமாக கீழே வச்சுட்டு இல்லை கீழே டப்பு போட்டாவோ பாக்ஸ் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற லஞ்செல்லாம் கீழே கொட்டும். அதனால தடுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி சின்னதாக டைட்டான ஒரு கேரியர் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா, உள்ளே வச்சு பாக்ஸ் வச்சுட்டோம்னா எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் அது வெளியே ஓப்பன் ஆகுது. அதில் டைட்டாக ஃபிட் ஆகிடும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நான் இமேஜில் ஃபோட்டோ பிடிச்சி அதில் வச்சுருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய தெரியும்.